Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ராக்கான ஃபார்முலா ஷீட் ஒன் ஷாட் ஃபார்முலா ஷீட் பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபார்முலா உங்கள் லெசனில் நீங்கள் எங்கே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறீங்களோ அங்கே தேவைப்படுற எல்லா ஃபார்முலாஸுமே அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். செப்பரேட்டாக வித் ஹெட்டிங்கோட எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் எல்லாமே நான் செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபையும் நான் கீழே வைக்கிறேன். டேரெக்டாக எனக்கு பிடிஎஃபை பார்த்தோன்னே எனக்கு வந்து புரிஞ்சிடும், நானே பண்ணிடுவேன். நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் படிக்கலாம், நோ இஷ்யூஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லை நான் எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த ப்ராப்ளம்க்கு எந்தெந்த ஃபார்முலாஸ் அந்த மாடல் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து தான் எனக்கு அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராக இருந்தாலும் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் உங்களுக்காக தான் உட்காந்து நம்ம எழுதி இவ்வளோது கொடுக்குறோம். சரியா? ஸோ ப்ளீஸ். ஓகே, சீக்கிரமே அப்லோட் பண்ண வேண்டியது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா நாளைக்கு படிக்கிறவங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் பி வெக்டார்னு ஏதோ கொடுக்குறாங்க, டாட் ப்ராடக்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த வெக்டாருக்கு முன்னாடி இருக்கிறத மல்டிபிள் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ஐ இருக்குது, இங்கே ஐ இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரில் ஐக்கு முன்னாடி யார் இருக்கா, A1 இருக்குது. பி வெக்டாரில் ஐக்கு முன்னாடி யார் இருக்கா, B1 இருக்குது. ஸோ அப்போ A1ஐயும் B1ஐயும் என்ன செய்யும், மல்டிபிள் பண்ணணும். புரியுதா? இங்கே பாருங்கள், இங்கேயும் ஐக்கு முன்னாடி A1 இருக்குது, இங்கே ஐக்கு முன்னாடி B1 இருக்குது. ஸோ அப்போ A1ஐயும் B1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அதான் A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3. ஸோ ஐக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணணும், ஜேக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணணும், கேக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணணும். இது டாட் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னா அப்படியே மேட்ரிக்ஸ் எடுத்துடணும். A1 A2 A3 B1 B2 B3. இங்கே A1 A2 A3லாம் கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. A1க்கு பதிலாக 2 இருக்கும், A3க்கு பதிலாக 3 இருக்கலாம், சாரி A2க்கு பதிலாக 3 இருக்கலாம், A3க்கு பதிலாக -1 இருக்கலாம். ஸோ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரியா? தென் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா AB sin θ, அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒர்க் டனுக்கு ஃபார்முலானா ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸ் வெக்டாரையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். அது மாதிரி டார்க்கு வந்து ஆர் வெக்டார் இன்டூ எஃப் வெக்டார். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு 3 வெக்டார் கொடுத்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் கேட்டாங்கன்னா நல்லா பாருங்கள், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. இந்த A1 A2 A3லாம் என்னது, ஏ வெக்டாரில் கொடுத்துருக்கதெல்லாம் A1 A2 A3, பி வெக்டாரில் இருக்க நம்பர்லாம் B1 B2 B3, சி வெக்டாரில் இருக்க நம்பர்லாம் C1 C2 C3. பட் இங்கே அகைன் A1 A2 A3 கொஸ்டினில் இருக்காது, நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் நம்பர்ஸ் என்ன செய்யுங்க, சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் இதை ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார்னு சொல்லலாம். இல்லைனா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஸோ இப்படி கொடுத்தாலும் ரெண்டும் சேம் தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ஒரு 3 வெக்டாரை கோப்ளேனார்னு எப்போ சொல்லுவோன்னா, இஃப் 3 வெக்டார்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த 3 வெக்டார் ஸ்கொயர் பிளேனாக சொல்லுவோம். பேசிக்காக என்னது, ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார்னா என்னது, இந்த இருக்குல்ல இதுதான். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த 3 ஏபிசி வெக்டார்ஸ் வந்து கோப்ளேனார் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போ இந்த 6th ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். அந்த 6.4 6.7க்கு பியூராக ஃபார்முலாஸ் தான். ஸோ எந்தெந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் அப்ரோச் பண்ணணும் நல்லா பாருங்கள். எ பாயிண்ட் அண்ட் எ லைன் கிவன், ஒரு பாயிண்ட்டு ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே 3 ஃபார்முலா இருக்குது. பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது, நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனும் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். இது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஏ வெக்டார் பி வெக்டார் எப்படி கொஸ்டின்லேயே இருக்கும், அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்கிறேன். நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இன்டூ பி வெக்டார் ஈக்குவல் டு 0. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா x minus x1 by b1 y minus y1 by b1 z minus z1 by b3 சாரி b2 b3. ஸோ இந்த பாயிண்ட் அண்ட் லைன் கிவனுக்கு எந்த சம் பேஸ்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.24 எடுங்க. இந்த சம்மில் எப்படி இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா நீங்கள் எந்த மாதிரி சம்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள் 6.24 அது பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாமே. ஸோ அப்போது அதில் தான் ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்முலா வச்சுன்னு பாருங்கள். யூ கேன் ஈஸிலி கெட் த்ரூ. இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏ வெக்டார்னா என்ன, பி வெக்டார்னா என்ன, இந்த B1 B2 B3 இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டா இந்த ஃபார்முலா டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் படிச்சு. அப்போ ஏ வெக்டார்னா என்ன, பி வெக்டார்னா என்னன்னு கொஸ்டின்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் 6.24 பாருங்கள். அதுலேருந்து எப்படி ஏ வெக்டார் எடுத்திருக்காங்க பி வெக்டார் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது ஒரு பாயிண்ட் ஒரு லைன் எந்த கொஸ்டின்லையுமே ஒரு பாயிண்ட் ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பேஸ் பண்ணி வர சம் எல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியணும். சரியா? இந்த எக்ஸாம்பிள் 6.24னா எக்ஸாம்பிள் 6.24
மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. அதில் வேறு ஏதாவது கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும், நம்பர் மாற்றி கொடுத்தாலும் எழுத தெரியணும். ஸோ அப்போ பாயிண்ட் ஏ லைன் எந்த எக்ஸாம்பிள் பேஸ்டு 6.24 பேஸ்டு இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியணும். ஏ வெக்டர் எழுது, பி வெக்டர் எழுது, அதை எடுக்க தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். தென் x1 என்ன, y1 என்ன, z1 என்ன. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து 2 பாயிண்ட்ஸ் கிவன். ரெண்டுமே இப்போ போன ஃபார்முலானது எ பாயிண்ட் ஒரு லைன், ஒரு பாயிண்ட் ஒரு லைன் கொடுத்தா என்ன பண்ணணும், பாயிண்ட்னானது இப்படி கொடுத்துருப்பாங்க x y z இது மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்தா பாயிண்ட்டு, லைன் நினச்சிருப்பாங்க ஒரு வெக்டார் ஃபார்மில் ஏ ஐ கேப் ஜே கேப் கே கேப் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து என்னது லைன், இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இது பாயிண்ட்டு. சரியா, நெக்ஸ்ட் ரெண்டுமே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ப்ராக்கெட்டில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். இதுலேயும் பி வெக்டார் என்ன, ஏ வெக்டார் என்ன, x1 என்ன, x2 என்ன நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸாம்பிள் 6.27 பேஸ்டு சம்ஸில் என்ன செய்யுங்க பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 6.27ல் இது இந்த பேஸ்டு ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அது ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மைனஸ் a vector equal to 0. Cartesian equation வந்து x minus x1 by x2 minus x1, y minus y1 by y2 minus y1, z minus z1 by z2 minus z1. சரியா, நெக்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ். ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் நடுவில் இருக்க ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ். சரியா, இது வந்து எக்ஸாம்பிள் 6.29 பேஸ்டு சம்ஸு. ஸோ காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன, பி வெக்டார் டாட் டி வெக்டார் மாடு டிவைடட் பை mod of b vector into mod d vector. சரியா, இல்லை இதுலேருந்து தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த காசு இந்த சைடு கொண்டு வந்துருங்க, காசு இன்வெர்ஸாக என்ன செஞ்சிடும் ஆயிரும். சரியா, இது எக்ஸாம்பிள் 6.29 பேஸ்டு சம்ஸ். தென் சம்டைம்ஸ் கார்டீஷியன் ஃபார்மில் கொடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். சரியா, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து அதில் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலா. அதே கார்டீஷியன் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி x minus x1 by b1, x minus x2 by b2, ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா என்ன செய்யணும், யூ ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ அதில் b1 என்ன d1 என்ன இந்த 6.30 ப்ராப்ளமில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்து அதே மாதிரி யூ கேன் கோ த்ரூ. தென் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு, two lines are said to be coplanar if they lie in the same plane. ஒரே பிளேனில் வந்து ரெண்டு லைன் இருந்துச்சு அப்படின்னா they are said to be coplanar. Two lines in space are called skew lines if they are not parallel and they do not intersect. ரெண்டு லைன் வந்து பேரலாக இல்லை இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா அந்த ரெண்டு லைன் என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தென் இப்போ ரெண்டு டைப் ஆஃப் லைன் இருக்குது, பேரலல் லைன், ஸ்கியூ லைன்ஸ். பேரலல்னால் தெரியும், ரெண்டு லைன் பேரலாக இருக்கும், ரெண்டு லைன் பேரலாக இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேரலல் லைன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, the shortest distance between the two parallel lines. ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா d is equal to mod c vector minus a vector cross b vector divided by mod of b vector. சரியா, இது எக்ஸாம்பிள் 6.36 பேஸ்டு. அதே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ், ரெண்டு ஸ்கியூ லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மாடு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் டிவைடட் பை மாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். ஸோ இது எக்ஸாம்பிள் 6.35 பேஸ்டு. நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறேன்னா, இப்போ நான் வெறும் ஃபார்முலாஸ் உங்களுக்கு சொல்கிறேன், பட் இதில் சி வெக்டார் என்ன, ஏ வெக்டார் என்ன, பி வெக்டார் என்ன எப்படி எடுக்கணும் கொஷின்லேருந்து அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான். சரியா, then the equation of the plane at a distance p from the origin and perpendicular to the unit normal d வெக்டாருக்கு வந்து இதான் equation of a plane. இது ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6.7குள்ள ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் perpendicular to a vector and passing through a given point. இது இது 6.7 இல்லை, இது நார்மல் ஃபார்முலா. 13th ஃபார்முலா தான் 6.7. சரியா, ஸோ 12th ஃபார்முலா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பர்பண்டிகுலர் டு வெக்டார் அண்ட் பாசிங் த்ரூ ஏ கிவன் பாயிண்ட். அதாவது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, விச் இஸ் பர்பண்டிகுலர் டு வெக்டார், ஒரு வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, அண்ட் பாசிங் த்ரூ ஏ பாயிண்ட். ஸோ ஒரு வெக்டார் ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்குது, வெக்டார் ஃபார்ம் இருக்குது, கார்டீஷியன் ஃபார்ம் இருக்குது. ஸோ வெக்டார் ஃபார்ம் வந்து இதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க புக்கில், ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ. அதே கார்டீஷியன் ஃபார்ம் வந்து a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1. ஸோ வெக்டார் ஃபார்முக்கு வந்து 6.38 எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கார்டீஷியன் ஃபார்முக்கு வந்து எக்ஸாம்பிள் 6.39 பேஸ்டு எக்ஸாம்பிள் இருக்குது. சரியா, தென் 13th ப்ராப்ளம் இது வந்து 6.7 எக்ஸைஸ் பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பாசிங் த்ரூ 3 given non-collinear points. 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ 3 பாயிண்ட் வழியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
3 அதே மாதிரி பேராமெட்ரிக் இருக்குது, நான் பேராமெட்ரிக் இருக்குது, கார்ட்டீசியன் அங்கே நம்ம 6.4ல் பார்த்த மாதிரி. பேராமெட்ரிக் ஃபார்முக்கு இதுதான் ஈக்குவேஷன், இப்போ நான் பாக்ஸ் போட்டிருக்குது. அதே மாதிரி நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது, பட் மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் பாக்ஸ் போட்டிருக்க இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் x1 என்ன y1 என்ன இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். பட் இந்த 3 கோலினியர் பாயிண்ட் வச்சு எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை, எக்ஸைஸில் சம் இருக்கான்னு பாருங்கள். 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போது இந்த 13th ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன், அதே பிளேனுக்கு பட் பாசிங் த்ரூ அ கிவன் பாயிண்ட் அண்ட் பேரலல் டு 2 கிவன் நான் பேரலல் வெக்டார்ஸ். அதாவது ஒரு பாயிண்ட் வழியாகவும் 2 பேரலல் வெக்டார்ஸ் நான் பேரலல் வெக்டார்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகுது. போன இது என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. பட் பாசிங் த்ரூ 3 கிவன் பாயிண்ட்ஸ், 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாக போகுது. ஸோ 3 பாயிண்ட் இந்த இடத்துல இருந்துச்சு. பட் 14th ஃபார்முலானா அதே ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. பட் ஒரு பாயிண்ட்டும் 2 நான் பேரலல் வெக்டார்ஸும், ஒரு பாயிண்ட்டும் 2 வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா என்ன செய்யணும், நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எக்ஸாம்பிள் 6.43 பேஸ்டு அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்முக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு இந்த இங்கே இருக்குது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்க. கார்ட்டீசியன் ஃபார்முக்கு இங்கே கொடுத்துருக்கேன். தென் அதே ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ 2 கிவன் டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ் அண்ட் பேரலல் டு நான் ஜீரோ வெக்டார்ஸ். மேலே என்னது, ஒரு பாயிண்ட்டு 2 நான் பேரலல் வெக்டார், இங்கே 2 பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டார். சரியா, இங்கே 2 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல் வெக்டார், அங்கே நான் பேரலல் இங்கே பேரலல் வெக்டார்ஸ். ஸோ 14th ஃபார்முலா வந்து ஒரு பாயிண்ட் 2 வெக்டார், 15th ஃபார்முலா வந்து 2 பாயிண்ட் 1 வெக்டார். ஸோ இது 6.44 எக்ஸாம்பிள் பேஸ்டு. ஸோ அதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது, தென் கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் ஈஸியாக, அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனாரிட்டி ஆஃப் 2 லைன்ஸ். 2 லைன் வந்து கோப்ளேனாராக இருக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம பார்த்தோம். அங்கே என்ன பார்த்தோம், 3 வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், 3 வெக்டார் கோப்ளேனாராக இருக்கணும்னா இதோட ஸ்கொயர் பிராக்கெட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இல்லைனா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அது வெக்டார்ஸ்க்கு. இப்போது 2 லைன் வந்து கோப்ளேனாராக இருக்கணும் அப்படின்னா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கோப்ளேனார் வெக்டார் ஃபார்மில். இல்லை கார்ட்டீசியன் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷனை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கோப்ளேனாராக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் 6.46 என்ன செய்யுங்க நீங்கள் பாருங்கள். தென் equation of a plane containing 2 non-parallel coplanar lines. 2 non-parallel coplanar lines கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா பேராமெட்ரிக் ஃபார்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஃபார்முலா, ரெண்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 6.46 எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணியிருக்கு, யூ கேன் கோ த்ரூ. தென் நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு 2 ஃபார்முலா இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். தென் இந்த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த 2 பிளேன்ஸ், 2 பிளேனுக்கு நடுவில், முன்னாடி பார்க்கும்போது 2 லைனுக்கு நடுவில் நினைக்கிறேன் அக்யூட் ஆங்கிள், நம்ம காஸ் தீட்டாலாம் கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அது இங்கே வந்து 2 பிளேனுக்கு நடுவில். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். நீ மேலே பார்த்த ஆங்கிள் வந்து வெயிட் எங்கே இருந்துச்சா, இது வந்து அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் அக்யூட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். கார்ட்டீசியன் ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் 2 லைனுக்கு. பட் இப்போ பார்க்குற ஃபார்முலா வந்து என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ், 2 பிளேனுக்கு நடுவில் ஃபார்முலா கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இது வந்து எக்ஸாம்பிள் 6.47 பேஸ்டு. ஸோ அதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிளெயின்னா இந்த ஃபார்முலா, லைன்னா மேலே இருக்க ஃபார்முலா. தென் அதே மாதிரி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ், அதே பிளேனில் இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள். இதுக்கு அல்டர்னேட்டாக சைன் தீட்டா ஃபார்முலாவும் பேஜ் நம்பர் 268 இருக்குது. நான் வெறும் காஸ் தீட்டா ஃபார்முலா வச்சு எழுதியிருக்கேன். சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பேஜ் 268 இருக்குது, யூ கேன் ரெஃபர். நான் எழுத மறந்துட்டேன், சாரி. Then the perpendicular distance from a point with a position vector u vector to the plane something is given by. So perpendicular distance from a point க்கு ஃபார்முலா என்னன்னா இதுதான். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 6.49 பேஸ்டு. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். வெக்டார் ஃபார்மில் ஒரு ஃபார்முலா இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வெக்டார் ஃபார்ம் கேட்டிருக்காங்களா, கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின், நல்லா பாருங்கள். போன ஃபார்முலா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட்டு to the plane. நான் பாருங்கள் 20th ஃபார்முலானது the perpendicular distance from a point to the plane வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 21st ஃபார்முலானது perpendicular distance from origin to the plane. ஆரிஜின்னா 0,0 ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பிளேன் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு 21st ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆரிஜினை தவிர்த்து வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் பிளேன் வரைக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆரிஜின்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 21st இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும், சரியா? தென் 22nd the distance between 2 parallel lines, 2 parallel லைன்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, சரியா? 6.151 எக்ஸாம்பிள் பேஸ்டு இந்த சம்.
நெக்ஸ்ட்டு ஒரு லேம்டா ஃபார்முலா இருக்கும், அதையும் எழுத மறந்துட்டேன். பேஜ் நம்பர் 272 ரெண்டு ஃபார்முலா தான் எழுத மறந்துட்டேன். சைன் டீட்டா ஃபார்முலாவும் இந்த லேம்டா ஃபார்முலா பேஜ் நம்பர் 272. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 6.54 எக்ஸாம்பிள் பேஸ்டு சம். ஸோ இதையும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்குறது இல்லை. நெக்ஸ்ட் 23rd இமேஜ் ஆஃப் த பாயிண்ட். ஒரு பாயிண்டோட இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எக்ஸாம்பிள் 6.55 பேஸ்டு. தென் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். ஸோ பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா இது எக்ஸாம்பிள் 6.56 பேஸ்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்ஸ். அந்த 6.1ல் அந்த டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், அப்புறம் கோப்ளேனார், அதுக்கப்புறமா வேறு என்ன இருந்துச்சு, இனிஷியல் ஒர்க் டன், ஃபோர்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக 6.1 ரிலேட்டடாக பார்த்துக்கணும். தென் 6.4, 6.7 ஸ்கியூ லைன்ஸ், பேரலல் லைன்ஸ் இருந்துச்சுல, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது போக ஆப்ஷனல், உங்களுக்கு அதிகமாக வெக்டர் பிடிக்கும் இல்லை வெக்டர் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பட் புதுசாக படிக்கிறவங்க நான் சொன்னேன் அந்த 6.1, 6.4, 6.7 ஸ்கியூ லைன்ஸ், பேரலல் லைன்ஸ், இது ரிலேட்டட் ஃபார்முலாஸ் படித்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், போதுமானது. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த திங். இது நான் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து உங்கள் புக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து எழுதியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் எனக்கு பண்ணுறதுக்கு தோணும். தேங்க்யூ ஸோ மச்.